ஓம் சாய்ராம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு சகலமும் சாய்பாபா நான் வீடியோ அப்படின்னு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய இமெயில்ஸ், நிறைய மெசேஜஸ் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எப்போ சேனல் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும், எப்போக்கா வருவீங்க, மிராக்கல் வீடியோ எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நானும் சரி, இந்த வீட்டு வேலை தொடங்குது இப்போ, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன். ஸோ ஹார்ட்லி ஒரு 6 months ஆயிடுச்சு, நல்லாவே ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு மிராக்கிள் வீடியோ நான் இப்போ தான் செக் பண்ணேன். மே மாதம் கொடுத்துருக்கேன். மே மாதம் கொடுத்துட்டு தான் நான் லாஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறம் மிராக்கிள் அப்படின்னு எந்த ஒரு வீடியோவையும் நான் ஷேர் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு டொனேஷன் கேட்டு சும்மா இடையில 2-3 வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், இமெயில் ஆகட்டும், எனக்கு நிறைய மெசேஜஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆகுது, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம், எனர்ஜியே இல்லை, பாடியில் எனர்ஜி இல்லை, பாபாவை பற்றி இந்த மிராக்கிள் கேட்காமலே நாங்கள் எங்களால் இருக்கவே முடியலை. அது ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெயின் ஆயிடுச்சு, லோவாக ஃபீல் ஆகுது, உங்கள் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சமாதானம் சொல்லி பார்த்தேன். பட் ஃபைனலி இந்த வீடியோ எதுக்குன்னா, நாளையிலேருந்து நம்ம சேனல் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆக போகுது. நாளையிலேருந்து நான் உங்கள் கூட மிராக்கிள் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். முழுக்க என்னுடைய லைஃப்பில் நடந்த மிராக்கிள் அப்படின்னு பார்த்தாலே எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், எனக்கு எழுதி வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்கச்சக்கமான மிராக்கிள்ஸை டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அப்படின்னாலும் சரி, ஓகே, அதுலேருந்து ஒரு சிலதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். அதை நாளையிலேருந்து தொடங்கலான் இருக்கேன். சேனல் ரொம்ப நாள் ஆச்சா, ஒரு 6 மாதம் ஆச்சா நம்ம கொடுத்து மொத்தமாக டவுன் ஆயிருக்கு. நீங்களா இருப்பீங்களா இல்லையா பார்ப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் பரவாயில்ல, நாளையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இல்லைனாலும் பின்னாடி டைம் இருக்கும்போது வாங்க, திரும்பவும் சேனலை பாருங்கள். லைவ் பற்றி எனக்கு இப்போ நோ ஐடியா. எனக்கு நான் வருவேனா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஏன்னா இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, முதல்ல மாதிரி என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. தர முடியாது. ஏன்னா வீட்டு வேலை எனக்கு இன்னும் முழுசாக முடியலை, இன்னமும் போய்கிட்டு தான் இருக்குது வேலை. ஸோ நான் வாரம் ஒரு வீடியோ கொடுக்கலான் இருக்கேன். வியாழக்கிழமை தவறாமல் உங்களுக்கு வந்துடும். முதல்ல சகலமும் சாய்பாபா நான் தொடங்கும் போது எந்த மாதிரி கொடுத்துருந்தேன், வியாழக்கிழமை மட்டும்தான் தருவேன். ஃபர்ஸ்ட் வியாழக்கிழமை மட்டும்தான் தருவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால வியாழன் 1, ஞாயிறு 1 அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் மறுபடியும் மீண்டும் ஒரு பிறவி எடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். மறுபிறவி மாதிரி இது திரும்பவும் இப்போ பிறக்குது. ஸோ முதல்ல நான் வரும்போதே எனக்கு என்னோட சேனல் எப்படி இருந்ததோ இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது சேனல் இப்போ என்னோடது. ஸோ இது நான் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லலாம். 0லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு தெரியலை. பட் இருந்தாலும் நான் நாளையிலேருந்து கொடுக்க போகிறேன். பட் இப்போயும் ஃப்ரீக்வெண்ட்டாக என்னால் தர முடியாது. வாரம் வியாழக்கிழமை உங்களுக்காக, அதுவும் நான் டைம் எடுத்து ரிஸ்க் எடுத்து பாபாவோடைய முழு ஆதரவோடவும் அவரோட உத்தரவோடவும், ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் உத்தரவு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு. அவரோட உத்தரவு வந்ததுக்கப்புறம் தான் நான் இப்போ திரும்பவும் தொடங்கியிருக்கேன். ஸோ அவரோட ஆதரவோடவும் உத்தரவோடவும் நான் வாரம் ஒரு முறை உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். மேபி முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பழைய மாதிரி வியாழன் 1, ஞாயிறு 1 இந்த மாதிரி வேணாலும் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டெய்லியும் வீடியோஸ் என்னால் இப்போதைக்கு ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க, கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வந்திருக்கீங்க. நான் இருந்தாலும் இல்லைனாலும் எக்கச்சக்கமான இமெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ் அண்ட் எஸ், உங்களுடைய மிராக்கிள்ஸ் எல்லாம் நிறைய வந்திருந்தது. ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய எழுதி வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு பிடிச்சி போய் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எழுதி வைங்க, இமெயில் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து நிறைய மிராக்கிள்ஸை பார்க்கலாம். நாளையிலிருந்து சகலமும் சாய்பாபா திரும்பவும் வரப்போகுது, வீடியோஸ் வரப்போகுது. சேனலோடைய நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் போலதான் 10 மணிக்கு டான்னு வீடியோ வந்துடும். உங்களுக்கு எது வந்தாலும் வரலேனாலும் வியாழனன்று காலை 10 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வரும். அடுத்தடுத்து ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பழைய மாதிரி வீடியோ வர ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ நாள் சேனல் நடக்கலை. இப்போ எப்படி திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகும், எப்படி அதை கொண்டு போவேனா, எப்படி அதை கட்டி இழுத்துட்டு போக போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியலை. அது முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுடைய ஆதரவில் தான் இருக்குது.
தருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன், சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். அவ்வளவுதான். மீண்டும் நம்ம நாளை சந்திக்கலாம். நாளை காலையில 10 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வரும். ஓகே மக்களே, தேங்க்யூ சோ மச். மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.